நாயகம் தியாகராய நகர் மேல்நிலைப்பள்ளியின் 92வது ஆண்டு விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. சேத்தி நாயகம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விளையாட்டு விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவரும் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியுமான மருத்துவர் தனசேகரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தடகளம், கால்பந்து, சதுரங்கம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்து சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த விழாவில் கல்விப்பணியின் தலைவர் முனைவர் கௌதம், கல்விப்பணியின் இணை செயலர்கள் சுபா தெய்வநாயகம் மற்றும் செல்வி ஸ்வர்ணா பிள்ளை, பள்ளியின் செயலர் முனைவர் சண்முகம், பள்ளியின் தலைமை ஆசிரியை ராஜேஸ்வரி உமாபதி, கல்விப்பணியின் இயக்குநர்கள், பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள், ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விளையாட்டு விழாவின் ஒரு பகுதியாக மாணவர்கள் சிலம்பம், யோகா, கராத்தே, தனி மற்றும் குழுக்களாக ஒன்றிணைந்து பல்வேறு கலைகளை செய்து காட்டி தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். 55 வருஷம் முன்னாடி உங்களை மாதிரி ஆஃப் பேண்ட் போட்டுட்டு சில டைம்ல செருப்பு இல்லாம சில டைம் செருப்போட உட்காந்துருப்பேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 1977 ஸ்கூல்ல விட்டு போனேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான விளையாட்டு தினத்தில் எவ்வளவு பிரகாசமான உற்சாகமான முகங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் இந்த விளையாட்டு தினத்தை சாத்தியமாக்கிய அனைத்து ஊழியர்களுக்கும் என்னை அழைத்ததற்கு நன்றி. இங்க வந்திருப்பது எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய மரியாதை. நான் என்னுடைய கிளாஸ்மேட் ராஜசேகருக்காக இன்னொரு முறை நன்றி சொல்கிறேன். இங்கு கூடியிருக்கும் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். நீங்கள் வெறும் விளையாட்டு வீரர்களாக மட்டுமல்லாமல் எதிர்காலத்தின் சிற்பிகளாகவும் காட்சியளிக்கிறீர்கள். விளையாட்டு என்பது உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது வாழ்க்கை பாடம். வெற்றி, தோல்வி, விடாமுயற்சி, குழுப்படி, தலைமை பண்பு, ஒழுக்கம் என பல அரிய குணங்கள் விளையாட்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தோல்விகள் என்பது கற்றலின் ஒரு பகுதி என்பதை மறந்துவிடாதீர்கள். ஒரு போட்டியில் தோற்றால் அது முடிவல்ல, அது அடுத்த முறை இன்னும் சிறப்பாக செயல்பட ஒரு வாய்ப்பு. முயற்சி செய்யாமல் இருப்பதை விட முயற்சி செய்து தோற்பது மேல். நீங்கள் ஒவ்வொருவரும் முழு திறமையையும் வெளிப்படுத்தி நேர்மையுடன் விளையாடியதே உண்மையான வெற்றி. இன்று யார் வேகமாக ஓடுகிறார்கள் அல்லது உயரமாக குதிக்கிறார்கள் என்பதை பற்றியது மட்டுமல்ல, வெற்றி பெறுவது நிச்சயமாக உற்சாகமானது என்றாலும் விளையாட்டு தினம் என்பது அதற்கு மேலானது. இது பங்கேற்பு பற்றியது, உங்கள் சொந்த வரம்புகளை தாண்டி செல்வது பற்றியது. மேலும் களத்தில் நீங்கள் கற்கும் நம்ப முடியாத வாழ்வியல் பாடங்களை பற்றியது. யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு ஓட்டமும் ஒரு விளையாட்டும் உங்கள் அணியின் ஒற்றுமை பற்றியும் விளையாட்டு திறன் பற்றியும், நீங்கள் தடுக்கி விழுந்தால் எப்படி மீண்டு வருவது பற்றியும், எதிரணியில் இருந்தாலும் மற்றவர்களின் வெற்றிகளை கொண்டாடுவது பற்றியும் கற்றுக் கொடுக்கிறது. இவை விளையாட்டு மைதானத்துக்கான திறன் மட்டுமல்ல, இவை வாழ்க்கையின் திறன்கள். உங்கள் படிப்பிலும் எதிர்கால தொழில்களிலும் உறவுகளிலும் வெற்றி பெற இவை உங்களுக்கு உதவும். எனவே நீங்கள் போட்டியிடும் போது உங்கள் முழு முயற்சியையும் தாருங்கள். உங்கள் நண்பர்களை உற்சாகப்படுத்துங்கள். மிக முக்கியமாக மகிழுங்கள். இன்று நீங்கள் உருவாக்கும் நினைவுகள், நீங்கள் பலப்படுத்தும் நட்புகள் பற்றியும், நீங்கள் அடையும் தனிப்பட்ட வெற்றிகள் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் இவைதான் உண்மையிலே முக்கியமானவை. ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் சிறப்பு நன்றிகள். மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களை ஊக்கப்படுத்துவதிலும் உங்கள் பங்கு மிகப்பெரியதானது. உங்கள் வழிகாட்டுதலும் அர்ப்பணிப்புமே இந்த மாணவர்கள் வெற்றிக்கு அடித்தளம். அன்பு மாணவ செல்வங்களே, விளையாட்டோடு கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும். இரண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் எத்தனை சவால்களையும் எதிர்கொள்ள முடியும். இறுதியாக இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி பெறாதவர்கள் மனம் தவறாமல் அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக பயிற்சி செய்து சாதிக்க வாழ்த்துகிறேன். இந்த விளையாட்டு விழா சிறப்பாக நடித்த உழைத்த
எல்லா மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். வணக்கம். நன்றி. மிகது சிறப்புரை என்பது சிறப்பாக இருக்க வேண்டும், ஆனால் சிறியதாக இருக்க வேண்டும் என்று நமக்கு அழகாக சிறப்புரையாற்றிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றி.